10th ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ கேம் சேஞ்சரா இருக்க போதா இல்லையான்றது நீங்க இந்த வீடியோ முடிச்சுட்டு என்ன பண்ண போறீங்கன்றதை பொறுத்துதான் இருக்கு. இந்த கேம் சேஞ்சிங்கான ஐடியாவை பார்க்கறதுக்கு முன்னாடி நீ இந்த வருஷம் 10th 2 போர்டு எக்ஸாம் இருக்கு, அது எல்லாத்துக்கும் தெரியும். அண்ட் இப்போ நீங்க இந்த ஃபர்ஸ்ட் எழுத போற போர்டு எக்ஸாம் மோஸ்ட்லி நிறைய பேர் இந்த ஒரு எக்ஸாம் தான் எழுதுவீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த 2 எக்ஸாம் இருக்கிறதுனால போர்டு இந்த டைம் என்ன பண்ணிட்டாங்கன்னா எக்ஸாம்க்கு நடுவில் இருக்க டைம் டியூரேஷன்லாம் கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்கு. பிகாஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் மேக்ஸ் விட்டுருங்க, பிகாஸ் எக்ஸாமுக்கு முன்னாடி 1 வீக் நீங்க மேக்ஸ் தான் படிக்க போறீங்க. அண்ட் லாஸ்ட் எக்ஸாம் சோஷியலுக்கு மோர் தென் வீக் இருக்கு. நீங்க அதுக்கும் நிறுத்தி நிதானமா எந்த மற்ற எக்ஸாம் படிக்கணுன்ற ப்ரெஷர் இல்லாமல் சோஷியலை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கலாம். பட் நடுவில் இருக்க இங்கிலீஷ், தமிழ், சயின்ஸுக்குலாம் ரொம்ப கம்மி. இங்கிலீஷ் கூட விட்டுறலாம், 3 days இருக்கு. பட் தமிழுக்கு ஒரு நாள் தான், சயின்ஸ்க்கு ஒரு நாள் தான் லீவ் இருக்கு. இது நீங்க ஒரு எக்ஸ்ட்ராடினரியான டாப்பரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ஆல்ரெடி நான் ஸ்கூல்லேயே அசால்ட்டா 480 490 எடுக்கிறீங்கனாக்கா நீங்க ஆல்ரெடி ப்ரிப்பேர் ஆயிட்டீங்க. பட் சில பேர் இல்ல, பல பேருக்கு போர்டு எக்ஸாம் அப்பதான் அந்த சீரியஸ்னஸ் வரும். படிச்சு மார்க் வாங்கி அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில சீரியஸ்னஸ்லாம் போர்டு எக்ஸாம் வண்டி தான் வரும். அப்படிப்பட்ட பீப்புள் அண்ட் தென் சிலபஸ் நான் இப்போ 50% 60% கவர் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரியான பீப்புள் தான் மோஸ்ட் ஆஃப் த பேர் இருப்பீங்க. அண்ட் உங்க எல்லாத்துக்கும் இந்த டைம் டியூரேஷன்ன்றது ஒரு பெரிய பிரச்சனை. சரி, இது இப்போ நீங்க ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம். அண்ட் தென் என்னோட ப்ரீவியஸ் வீடியோல நான் போர்டு எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு சில ஹேக்ஸ் சொல்லியிருப்பேன். அதுல 2 ஹேக் என்னன்னாக்கா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை நீங்க சால்வ் பண்றதை தாண்டி அந்த கொஸ்டினை என்சிஆர்டி புக்ல என்ன கான்செப்ட்ல இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்றத மார்க் பண்ணி PYQ அப்படின்றத போட சொல்லியிருப்பேன். அது எனக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு என்னோட 12th போர்ட் ப்ரிப்பரேஷனுக்கு. ஸோ அதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லியிருப்பேன். லெட்ஸ் டேக் இந்த ஒரு MCQ. தி மெட்டல்ஸ் அப்டேன் ஃப்ரம் தேர் மால்டன் குளோரைட்ஸ் பை த ப்ராசஸ் ஆஃப் எலக்ட்ராலிட்டிக் ரிடக்ஷன் ஆர், இந்த மாதிரி நீங்க ஒரு கொஸ்டின் பார்த்துட்டீங்க. இப்போ இந்த கொஸ்டின் புக்ல என்ன கான்செப்ட்ல இருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போய் சர்ச் பண்ண போறீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த MCQக்கான ஆன்சர் புக் பேஜ் நம்பர் 52ல 6th லைன்ல இருக்கு. 6th லைன் அண்ட் 7th லைன்ல இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்க பிராக்கெட் பண்ணி PYQ அப்படின்னு நீங்க போட்டுக்கலாம், லைக் திஸ். செகண்ட் ஹேக்கு, ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ப்ரிப்பேர் பண்றது. நீங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கான்செப்ட் தெரியலனா உங்க ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சிருக்கும், உங்க ஃப்ரெண்டுக்கு தெரியலனா உங்களுக்கு தெரியும். அப்படி நீங்க நிறைய ஷேர் பண்ணி படிக்கும் போது நிறைய கான்செப்டை படிக்க முடியும். அண்ட் தென் நீங்க குரூப்பா சேர்ந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது ஏதாச்சும் ஒரு கொஸ்டினுக்கு யாருக்குமே ஐடியா வராம இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது யாராச்சும் ஒருத்தருக்கு ஒரு சின்ன ஸ்பார்க்கும் இந்த கொஸ்டின் இப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு தோணிடுச்சுனாக்கா அந்த கொஸ்டின் அடுத்தது டெவலப் பண்ணி உங்க எல்லாராலையும் சால்வ் பண்ணி அந்த கொஸ்டினை முடிச்சிட முடியும். ஸோ இந்த மாதிரி எல்லா டைப் ஆஃப் கொஸ்டினையும் உங்களால பார்க்க முடியும் நீங்க ஃப்ரெண்ட்ஸோட சால்வ் பண்ணும்போது. இது நான் ப்ரீவியஸ் வீடியோல சொன்ன ஹேக். சரி, விஷயத்துக்கு வாபுறோம். அந்த கேம் சேஞ்சிங் ஐடியா என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னாக்கா சொல்றேன். மோஸ்ட் ஆஃப் த பேருக்கு டைம் டியூரேஷன் போர்டு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு கம்மி டைம் இருக்குன்றது ப்ராப்ளம். அண்ட் என்னோட ப்ரீவியஸ் வீடியோல சொன்ன 2 ஹேக். ஸோ அப்போ எனக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா வந்துச்சு. என்னன்னாக்கா, இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னாக்கா, நீங்க சயின்ஸ் நம்ம எடுத்துக்கோம். சயின்ஸுக்கு ஒரு நாள் தான் லீவ் இருக்கு. ஸோ என்ன சொல்லியிருந்தேன், 10 வருஷம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நீங்க சால்வ் பண்றது மூலியமாவே உங்களால 475 எடுக்க முடியும் நான் ப்ரீவியஸ் வீடியோ சொல்லியிருந்தேன். ஸோ அப்படி நீங்க ரொம்ப ஃபோக்கஸ்டா இல்லாம கரெக்டா எல்லா கொஸ்டினையும் ஃபிங்கர் டிப்ல வச்சிருந்தாலும் எல்லா கொஸ்டினையும் ஒரு கிளான்ஸ் பார்த்து அந்த கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் வருது அப்படின்றத நீங்க போட்டு பார்க்காம சும்மா பார்த்தா கூட உங்களால ஒரு 400 to 450 உங்களால எடுக்க முடியும் இந்த லாஸ்ட் ஃபியூ டேஸ் ப்ரிப்பரேஷன் வச்சு. ஸோ அப்படி பண்றதுக்கு தான் நம்மளுக்கு டைம் இல்லையே. ஸோ அந்த ப்ராப்ளமையும் நான் ப்ரீவியஸா சொன்ன 2 ஹேக்கையும் வச்சு எனக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சது இந்த ப்ராப்ளம்க்கு. என்னன்னாக்கா, இப்போ நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் சால்வ் பண்றீங்கல்ல, யோசிச்சு பாருங்க. இப்போ அந்த கேம் சேஞ்சிங்கான ஐடியாவுக்கு வரேன். ஒரு 20 பேர்லேருந்து 25 பேர் இருக்கீங்க. 25 பேரும் 10 வருஷம் சயின்ஸ் கொஸ்டின் பேப்பரை ஒரு வருஷத்துக்கும் ஒரு 3-4 பேர் நீங்க இப்ப லாஸ்ட் 4 years கொஸ்டின் பேப்பர் எடுத்துக்கிட்டோம்னாக்கா ஒரு வருஷமும் போர்டு 6 to 7 டிஃப்ரெண்ட் கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கிறதுக்கு ஒரு 5-6 பேர். அண்ட் 2015-16 பார்த்தா 2-3 பேப்பர்ஸ் தான் இருக்கும். ஸோ அதுக்கு 2-3 பேர் இந்த மாதிரி கம்ப்ளீட்டா செப்பரேட் பண்ணி 10 வருஷம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பருக்கும் நீங்க சால்வ் பண்ண போறீங்க அப்படின்றத கொடுத்துட்டு ஒரு குரூப்பும் நீங்க என்ன பண்றீங்கன்னாக்கா அந்தந்த வருஷம் கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்றீங்க. சால்வ் பண்ணும்போது ஏதாச்சும் பயங்கர ட்விஸ்டடான யூனிக்கான ரிப்பீட்டிவா ஏதாச்சும் கான்செப்ட் கேட்டிருந்தாங்கனாக்கா அந்த கான்செப்ட் புக்ல மார்க் பண்ணிட்டு நீங்க புக்ல நான் ஃபர்ஸ்ட் சொன்ன ஹேக் யூஸ் பண்ணி புக்ல மார்க் பண்ணிட்டே வரீங்க. அண்ட் ட்விஸ்டடான கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கிறீங்க. ஸோ இப்போ நீங்க என்ன பண்றீங்க, அட் டேத்துல இந்த 20-25 பேர் சேர்ந்த டீம் ஒரே நாள்ல உட்காந்து எல்லா கொஸ்டின் பேப்பரையும் நீங்க அனலைஸ் பண்ணி எடுத்துருவீங்க. இண்டிவிஜுவலா வேற டீம் வேற டிஃபரன்ஸ் செட்டை. ஸோ அதுக்கப்புறம் நீங்க அனலைஸ் பண்ணதை வச்சு உங்களுக்குள்ள அந்த 20-25 மெம்பர்ஸும் நீங்க சேர்ந்து இந்த மாதிரி ட்விஸ்ட் கொஸ்டின் கேட்கறாங்கடா, இந்த கான்செப்ட்ல ரிப்பீட்டிவா கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. ஸோ இங்க இந்த வருஷத்துல இந்த பாயிண்ட்ல ட்விஸ்ட் பண்ணியிருக்காங்க
அப்படின்றது எல்லாத்தையும் நீங்க ஒரே நாள்ல உட்காந்து நீங்க எல்லாம் டிஸ்கஸ் பண்ணது மூலியமா நீங்களே எல்லா கொஸ்டின் பேப்பரையும் சால்வ் பண்ணுறது அவசியம் இல்லை. இந்த மாதிரி நீங்க குரூப்பா சேர்ந்து பண்ணும்போது உங்களால எல்லா கொஸ்டின் பேப்பரையும் பார்க்க முடியும். அண்ட் இதுதான் கேம் சேஞ்சிங்கான ஐடியா. சரி ப்ரோ, இப்போ நாங்க அந்த ஐடியா எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னு கேட்டீங்கன்னாக்கா, நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து தனித்தனியா இண்டிவிஜுவலா வந்து செட்டை பிரிச்சுக்கோங்க. நீங்க யார் யார் என்னென்ன சால்வ் பண்ண போறாங்கன்னு அதை மாதிரி பிரிச்சுக்கிட்டு உட்காந்து சால்வ் பண்ணுங்க. ஆர் நீங்க சால்வ் பண்ணிட்டு இருக்கும்போது ஏதாச்சும் நான் சொன்ன மாதிரி ட்விஸ்டடான கொஸ்டின், பயங்கர திங்க் பண்ற கொஸ்டின், ரிப்பிட்டேட்டிவா இந்த கான்செப்ட்ல இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்ற கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நீங்க புக்ல மார்க் பண்றீங்கல்ல, அப்படி நீங்க மார்க் பண்ணதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து என்னோட இன்ஸ்டாகிராமுக்கு நீங்க மெசேஜ் பண்ணீங்கன்னாக்கா நான் அதை நம்ம சேனலோட கம்யூனிட்டி போஸ்ட்ல போஸ்ட் பண்ணுவேன். ஆர் நீங்களே உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சிருந்தீங்கனாலே போதும், யூடியூப்ல போயிட்டு நீங்க எடுத்த அந்த ஸ்கிரீன்ஷாட்டை வந்து போஸ்ட் பண்ணலாம். எந்த வருஷம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்ற உங்களோட என்சிஆர்டி புக்ல மார்க் பண்ணிட்டு அந்த என்சிஆர்டி புக்ல நீங்க மார்க் பண்ணது கூட போட்டோ எடுத்து என்ன பண்ணலாம், உங்களோட யூடியூப் ப்ரொஃபைல்ல போயிட்டு நீங்க வந்து போஸ்ட் பண்ண முடியும். அப்படி நீங்க பண்ணி அந்த ப்ரொஃபைல் இருக்குல்ல, அந்த ப்ரொஃபைல் எடுத்துட்டு வந்து நம்ம சேனல்ல திருப்பி கமெண்ட் பண்ணீங்கன்னாக்கா இந்த வீடியோ கீழே அந்த கமெண்ட்டை யூஸ் பண்ணி மற்ற பேர் வந்து உங்க ப்ரொஃபைல்ல வந்து நீங்க என்ன போஸ்ட் பண்ணிருக்கீங்கன்றதை பார்ப்பாங்க. இந்த மாதிரி நீங்க ஒரு செட்டுக்கு போஸ்ட் பண்ணலாம், மற்ற பீப்புள் வந்து மற்ற செட்டுக்கு போஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்க எல்லாத்தையும் ஒரே செட்டை கூட நான் நிறைய பேர் பார்க்கும்போது நீங்க ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்ப்பீங்க, இன்னொருத்தர் அதை டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி பண்ணும்போது ஜஸ்ட் ஒரு 20-25 போகிற ஒரு 10 பேர் பண்ணாலே அது பயங்கர எஃபெக்டிவா இருக்கும். அதை நீங்க இந்த மாதிரி ஆன்லைன் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். அது உங்களுக்கே எனக்கே அது மாதிரி ஒரு 5-10 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ப்ரோ, ஸோ நானே தனியாக இண்டிவிஜுவலா பண்ணிக்கிறதுனால ஓகே நீங்க அப்படி பண்ணலாம். இந்த மாதிரி நீங்க குரூப்பா சேர்ந்து பண்ணும்போது இந்த டைம் அப்படின்ற ப்ராப்ளம்க்கு நம்ம சொல்யூஷன் கிரியேட் பண்ண முடியும். ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்க, இது பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து உங்களோட ப்ரொஃபைல போயிட்டு ஷேர் பண்ணுங்க, அந்த ப்ரொஃபைல் எடுத்து வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம கொஞ்ச நேரத்திலே எக்கச்சக்க டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸை சால்வ் பண்ண முடியும். நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தானே இல்லை, அதை தாண்டி போர்டு வருஷம் ரிலீஸ் பண்ண சாம்பிள் பேப்பர், உங்களோட இண்டிவிஜுவல் ஸ்கூல்ஸ்ல வந்து எக்கச்சக்க டெஸ்ட் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க இந்த 1 இயர்ல 10th. ஸோ அந்த கொஸ்டின் பேப்பர்ல ஏதாச்சும் ஒரு பயங்கர ட்விஸ்டடான கொஸ்டின் இருக்கு, இது சம கொஸ்டின் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் இருந்துச்சுனாக்கா அந்த கொஸ்டின்ஸே நீங்க உங்களோட ப்ரொஃபைல போயிட்டு ஷேர் பண்ணுங்க, யூடியூப்ல நீங்க போஸ்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நீங்க போஸ்ட் பண்ணீங்கன்னாக்கா மற்றவங்களுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் மற்றவங்க போஸ்ட் பண்ணது நீங்க போய் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கும் நிறைய ஐடியா கிடைக்கும். இந்த மாதிரி நீங்க கலெக்டிவா பண்ணும்போது அது உங்க போர்ட் ப்ரிப்பரேஷனுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இதுதான் அந்த ஐடியா. ஸோ இந்த ஐடியாவை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சது பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்றதை பொறுத்து தான் இந்த ஐடியாவோட எஃபெக்டிவ்னஸே இருக்கு. மோஸ்ட்லி நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோடய சேர்ந்து பண்ணலாம், ஆர் இந்த மாதிரி ஆன்லைன்ல நீங்க ஷேர் பண்ணலாம், மற்றவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு நீங்க போய் பார்க்கலாம். அண்ட் எதை பண்ணாலும் சரி, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நீங்க தனியா கூட உட்காந்து சால்வ் பண்ணலாம், எல்லாத்துக்குமே ஆப்ஷன் இருக்கு. ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்றதை பொறுத்து தான். நெக்ஸ்ட் இந்த மாதிரி நல்ல வீடியோல மீட் பண்ணுவோம். ஹோப் நிறைய பேர் இந்த மாதிரி ஆன்லைனை பயங்கரமா யூஸ் பண்ணி நிறைய ஷேர் பண்ணி படிப்பீங்க நம்புறேன். நெக்ஸ்ட் இந்த மாதிரி நல்ல வீடியோல மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.